கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு ஐஸ்வர்யவானை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் மிகுந்த துக்கப்பட்டான். இயேசு சீசர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான்கள் பரலோகராஜ்யம் வருவது எவ்வளவு கஷ்டம் என்று பார்த்தீர்களா என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் யார் பரலோகராஜ்யம் வர முடியும் என்றார்கள். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல என்று கூறினார். உடனே பேதுரு இயேசுவிடம், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று தான் செய்ததை இயேசுவிடம் சுட்டி காட்டுகிறான். உடனே இயேசு தேவனுடைய ராஜ்யத்துக்காக வீட்டையாவது, பெற்றாரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளை பெறுவது மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவான் என்றார். இம்மையிலே அதிகமானவைகளை பெறுவான் என்பதின் பொருள் என்னவென்றால், நீங்கள் வீட்டை விட்டு என்னோடு வருகிற போது உங்களை எந்த வீட்டிலும் ஏற்றுக்கொள்வார்கள். பெற்றோரை விட்டு வருகிற போது நீங்கள் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் போய் ஜெபிக்கிறீர்களோ அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் உங்களை தங்கள் பிள்ளைகளைப் போல் ஏற்றுக்கொள்கிறார்கள். சகோதரர்கள் என்று கூறுகிற போது எந்தெந்த வீடுகளில் போனாலும் அங்கே இருக்கிறவர்கள் உங்கள் சகோதரர்களாகவும் உங்கள் பிள்ளைகளாகவும் உங்களுக்கு கிடைக்கிறார்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இப்படித்தான் உலகில் மிகப்பெரிய திருச்சபையான தென்கொரியாவில் உள்ள யோய்டோ திருச்சபையை உருவாக்கிய டாக்டர் பால் யாங்கிச்சோ என்பவர் இயேசுவை அறியாதவர். அவரை ஒரு அம்மா சந்தித்து கைப்பிரதி புதிய ஏற்பாடு கொடுத்தார்கள். அதை அவர் வாங்கி ஒரு மூலையில் வீசிவிட்டார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு அதில் என்னதான் எழுதியிருக்கிறது என்று படித்து பார்த்த பின்பு அவரால் ஜெபிக்காமல் இயேசுவை அறிவிக்காமல் சும்மா இருக்க முடியவில்லை. அவரும் அவரது மனைவி மற்றும் இன்னும் இருவர், மொத்தம் 4 பேர்தான் ஆரம்பத்தில் கூடி ஜெபித்தனர். பின்பு அந்த ஜெபம் வளர்ந்து ஆலமரமாய் தழைத்து இன்று 10 லட்சம் ஆத்துமாக்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய திருச்சபையாய் வளர்ந்திருக்கிறது. டாக்டர் பால் யாங்கிச்சோ மிகவும் நோய்வாய்ப்பட்டவர். அவர் அப்படியே இருந்திருந்தால் ஒருவேளை மரித்திருப்பார். இல்லை என்றாலும் ஒரு பெற்றோர், ஒரு சகோதரன், 2 பிள்ளைகள் என்றுதான் இருந்திருப்பார். ஆனால் இன்று 10 லட்சம் பேரும் அவரை ஐயா என்று அன்போடு மரியாதையோடு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் அவருக்கு அந்த திருச்சபையிலே எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைகள், எத்தனை சகோதர சகோதரிகள் என்று நாம் எண்ணி பார்க்கிற போது இயேசு சொன்னது சரிதான் என்று நமக்கு புரிகிறதல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களை, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த இயேசுவுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக நாம் எதை விட்டு விட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த ஐஸ்வர்யவானுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எதையும் இழந்து ஏழைகளுக்கு அவனால் செய்ய மனமில்லாமல் துக்கத்துடனே சென்றதால் தான் இயேசு சீடர்களை பார்த்து, ஏன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கூறுகிறார், நீங்கள் மறுமையை அடைய விரும்பினால் இந்த உலகத்தில் உங்களுக்கென்று இருக்கிறவைகளில் எதையாகிலும் இழந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நாமும் அபிதமாய் ஆண்டவருக்காக எதையாகிலும் விட்டு அந்த மறுமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் தனக்கென்று வைத்திருக்கிற எதையாகிலும் இழந்து அந்த பரலோக பாக்கியத்தை, மறுமையை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.